கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கானா பாடகர் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சூப்பரான கானா பாடகர் தான். என்ன சூப்பர்னு பார்க்குறீங்கன்னா, திரைப்படத்தில் பாடல் எழுதி கானா ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கானா பாடகர் தான். அவர் தான் நம்ம கானா பிரபா. வணக்கம் பிரபா. பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எத்தனையோ பாடகர் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டில் பாடியிருக்காங்க. அதில் முக்கால்வாசி பாட்டு நீ தான் எழுதி கொடுத்துருக்க. பக்கத்துல இருந்து அவங்க எல்லாரையும் தூக்கி விட்டுருக்கேன். இந்த சமயத்தில் பெப்பர்ஸ் டிவி கானா பாட்ட சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி தான். என்ன பாட்டு எது உனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? நான் +2 படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுண்ணா. கானால தான் எதுனுன்ட்டு. ஆமாண்ணா. மஜாவா ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? ஒரு ஜாலியாக பாருண்ணா. லவ் பண்ணுங்க, பட் அதுக்கோசம் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறாதீங்க. ஓகே. லவ்வும் முக்கியம், ஃப்ரெண்டும் முக்கியம். ரொம்ப லவ்வை நம்பாதீங்க. அது சூப்பர். பக்காவா பெரல விடும், கண்ணுல விரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்காலம் யாருன்னு கேட்டுடும். அதுகிட்ட உசாரு மாமா, ஜோகாவா உன்ன ஆக்கும், சிக்கத்துல மாட்டி வைக்கும், சோறு ஊட்டின கையில விஷத்தை உனக்கு ஊட்டிடும். இப்படி பண்றீங்க ஏமா, ஐயோ சும்மா சும்மா இப்படி பண்றீங்க ஏமா. ஏய் பக்காவா பெரல விடும், கண்ணுல விரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்காலம் யாருன்னு கேட்டுடும். அதுகிட்ட உசாரு மாமா, ஜோகாவா உன்ன ஆக்கும், சிக்கத்துல மாட்டி வைக்கும், சோறு ஊட்டின கையில விஷத்தை உனக்கு ஊட்டிடும். இப்படி பண்றீங்க ஏமா, ஐயோ சும்மா சும்மா இப்படி பண்றீங்க ஏமா. காசு மேல குறியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மேல வெறியா இருக்கும், அவளை தானே ப்ளூ கிராஸ்ல புச்சுக்குடு. காசு மேல குறியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மேல வெறியா இருக்கும், அவளை தானே ப்ளூ கிராஸ்ல புச்சுக்குடு. ஏ உன் லவ் டேஸ்ட் பண்ணோம், உன் லைஃபை வேஸ்ட் பண்ணோம், வேணாம் மச்சான் அந்த டாக தொட்டி விடு. ஏய் உன் லவ் டேஸ்ட் பண்ணோம், உன் லைஃபை வேஸ்ட் பண்ணோம், வேணாம் மச்சான் அந்த டாக தொட்டி விடு. 4 ஃப்ரெண்ட் இருந்தா தானா வரும் தைரியம், நண்பனை நம்பி வாடா கொடுப்பான் உனக்கு உயிரையும். பக்காவா பெரல விடும், பக்காந்தா விரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்காலம் யாருன்னு கேட்டுடும். அதுகிட்ட உசாரு மாமா, அதுகிட்ட உசாரு மாமா. சாப்பில்லாத சிமிலி போல, மூடில்லாத கோட்டர் போல, என் ஹார்ட்ட தனித்தனியா பிரிச்சு போட்ட. அடி உன்ன தனக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வலிச்ச ஃபீல் பண்ணி, கண்ணை மூடி நாய போல ஏண்டி விட்ட. அடி உன்ன தனக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வலிச்ச ஃபீல் பண்ணி, கண்ணை மூடி நாய போல ஏண்டி விட்ட. இதோட இது பெஸ்ட்னு கைட்டி கைட்டி உடுவியா, யாரத்தான் கல்யாணம் பண்ணின்னு வாழுவ நீ கடைசியா. இதோட இது பெஸ்ட்னு கைட்டி கைட்டி உடுவியா, யாரத்தான் கல்யாணம் பண்ணின்னு வாழுவ நீ கடைசியா. பக்காவா பெரல விடும், கண்ணுல விரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்காலம் யாருன்னு கேட்டுடும். அதுகிட்ட உசாரு மாமா, அதுகிட்ட உசாரு மாமா. என்ன பின்ன என்ன பின்ன கரெக்டாக 11 o'clock டிவி சேனலை திருப்பி பார்த்தேன், எல்லா பழக்கமும் நல்லதுன்னு சொல்லுறாங்க. கரெக்டாக 11 o'clock டிவி சேனலை திருப்பி பார்த்தேன், எல்லா பழக்கமும் நல்லதுன்னு சொல்லுறாங்க. அடி அத கூட உனக்கோசம் விட்டுட்டண்டி ஒரு மாசம், உன்னால திரும்பி தொட வச்சிட்டியே. அடி அத கூட உனக்கோசம் விட்டுட்டண்டி ஒரு மாசம், உன்னால திரும்பி தொட வச்சிட்டியே. நம்பிக்கையோட எங்க வாழ்க்கை போயிடும், நாங்க இல்லைன்னா உங்க நிலைமை நான் ஆயிடும். நம்பிக்கையோட எங்க வாழ்க்கை போயிடும், நாங்க இல்லைன்னா உங்க நிலைமை நான் ஆயிடும். டார்ச்சல் பண்ணுவாடா, மெர்ச்சல் காட்டுவாடா, ஆக்சுவலா உங்களாண்டா அந்த மாதிரி தான் பேசுனேன். லாஸ்ட்ல சொல்லுவாடா மைமா, லாஸ்ட்ல சொல்லுவாடா. பிரபா ஃபர்ஸ்ட் பாட்டே பட்டையை கிளப்புது. அதான் உனக்குன்னு எழுதும்போது வந்து ஸ்பெஷலாக எழுதுவியா? எல்லாருக்கும் அவனை தானே எழுதுவேன். என் பேனா வைக்கும் போது என்ன யோசனை வருதோ அது எல்லாருக்கும் குத்துருவாங்க. அப்படியே அதுன்ட்டு அது சந்தோஷமான விஷயம். இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, திரைப்படத்தில் வந்து மிகப்பெரியான ஒரு ஹிட்டான பாட்டு ஒன்று, எப்படி வாய்ப்பு? அது நான் சென்னை கானல் நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம பெப்பர் டிவியில் என் பாட்டு எல்லாரும் பாடியிருக்காங்க. யாரு பிரபா யாரு பிரபான்னு எல்லாரும் தேடினாங்க, சினிஃபீல்ல தேடுறாங்க. அப்படி தேடும் போது தான் எனக்கு கெத்து படத்தில் வாய்ப்பு வந்தது. முட்டை பஜ்ஜி சாங் நானும் வினோத் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஹலோ நான் பேய் பேசுகிறேன் படத்தில் சுந்தசி சார் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நானும் விஜய் சாரும் ஒரு பாட்டு ஒன்று பாடினோம்.
நான் தான் எழுதினேன் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் நான் சிங்கிளா ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். அதுவும் செம்ம ஹிட்டா இருக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பெப்பர்ஸ் டிவி கானாப்பேட்டை நேயர்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பா என்னன்ற கண்டிப்பா பாடினேன். எல்லாத்தையும் கலந்த மாதிரி அப்படியே பாடுறேன். சூப்பர். மஜ்ஜா மல்ச்சா செம்மையா சூப்பரா நச்சுன்னு நற்குன்னு கெத்தா கல்லாசல்லா கில்ட்டா சோவா ஐயோ ஐயோ அவுலா ஐயோ ஐயோ இவுலா ஆஹா ஓஹோ ஏய் ஏ படமல உள்சே துடிக்குது பல்சே பல்கா தேடு. ஏ அசால்ட் ஸ்நாச்சிங் பண்ணும் போது கமாயில கண்ணு விடு. பரபத்து கில்ட்டா சைன அச்சின்னு சிக்கம் வந்தா ஓடு பிச்சின்னு. ஏ ஜர்க்கு குத்தா ஜிம்பிடனா மாட்டேனா பம்பிடனா டேய் கப்டா பொறடா நீதானே. மச்சா மல்ச்சா செம்மையா சூப்பரா நச்சின்னு நற்குன்னு கெட்டா கலாசல்லா கில்ட்டா சோவா ஐயோ ஐயோ அவுலா ஐயோ ஐயோ இவுலா ஆஹா ஓ ஏய். லவ் வந்தா லுக்கு விட்டு கண்ணு வலிக்கும். அவ ஓகேவனா சண்டை போட்டு வாய் வலிக்கும். அடி எப்ப தாண்டி வர போற வாட்ஸ்அப்ல நீ வரலன்னு காயில இருந்து நான் சாப்பிடல. அடி என்ன விட்டு போனாக்கா நெஞ்சு வெடிக்கும். ஒண்டியா நீ போனாக்கா பேய் பிடிக்கும். சைட் அடிச்சு என் லைஃப் நான் தடிக்குது. என் பாட்டை கேட்டு ஆடியன்ஸ் கூத்தடிக்குது. எப்ப தாண்டி வர போற வாட்ஸ்அப்ல நீ வரலன்னு காயில இருந்து நான் சாப்பிடல. வச்சா வச்சா செம்மையா சூப்பரா நச்சுன்னு நற்குன்னு கெட்டா கலாசல்லா கில்ட்டா சோவா ஐயோ ஐயோ அவுலா ஐயோ ஐயோ இவுலா ஆஹா ஓ ஏய். சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா அசாத சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா. அசாத இசாத ஓவரத்தா பேசாத 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 பேசாத. நீ புசாத புழுவாத என்னண்டத்தான் மோதாத 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 மோதாத. ஏ டப்பாங்குத்து குத்துனாக்கா பெப்பர் டிவி தாங்காத 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 தாங்காத. ஏ சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா. ஏ சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா. மாய வைத்த கட்டாம கண்ணத முன்னத துண்ணுக்குன்னு ஐசியூல அட்மிட். ஆட்டோ டேக்கல அப்பிட்டனா டம்ளர் குத்து ஏ டம்ளர் குத்து ஏ டம்ளர் குத்து ஏ டம்ளர் குத்து. சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா. ஏ மாமல் கேட்டு மெட்டினே ஒரே முட்டா தொத்தினே ஓட விட்டு குத்தினே சாபம் வாங்கி செத்தானா கொலை குத்து ஏ கொலை குத்து ஏ கொலை குத்து ஏ கொலை குத்து. சில்லா கிடுமா சில்லா கிடுமா சில்லா கிடுமா. பிரபா சொன்னா எனக்கு மூச்சு வாங்குது நீ பாடுறதெல்லாம். ஆனால் நான் கொஞ்சம் பிரேக் போயிட்டு வந்துட்டேன். கானாப்பேட்டை நிகழ்ச்சியில் ஸ்மால் பிரேக். என்ன பாட்டு அத்த பாட்டு? லவ் ஃபெயிலியர்னா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா தெரியல இப்போ உன்னை பார்த்தா லவ் ஃபெயிலியர் 10 பொண்ணை லவ் பண்ற மாதிரி இருக்குதா உன்னை பார்த்தா? இல்ல நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். சரி. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன சம் ப்ராப்ளம்ஸ் அதனால வந்து விட்டு போயிடுச்சு. சரி. பட் நான் திட்டிலாம் பாட மாட்டேன் அந்த பொண்ணை. சரி. நான் அந்த பொண்ணுக்காக நிறைய ஒரு பாட்டை எழுதியிருக்கேன். சரி. அந்த பாட்டை நான் பாட போறேன். சரி ஓகே. என் கண்ணத்தோடைக்கு நீ மண்ணவாரி கொத்த நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி. நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையாலேயே நீ என்னத்தான் கொல்லுடி உயிரை என்ன நீ கொல்லுடி. ஒரு தண்ணில விழுந்த பெப்பரானே என் கண்ணாடி நெஞ்சில கல்லுதான் விழுந்தது. நீ காலில் மிதிச்சு பொண்ணை இதயம் காயமாச்சிடி காதல் காண போச்சிடி. என் கண்ணத்தோடிக்கு நீ மண்ணவாரி குத்தா நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி. எனக்கு அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணோம் ஹலோ சொல்லும். அப்பதான் நான் வந்து சாப்பிடுவேன்னு உன் குரல கேட்க 100 தாட்டி போன் பண்ணுவேன். நீ ஹலோ சொன்னதான் அப்புறமேட்டு சோறு துண்ணுவேன். போதும் செல்லம் தூங்கலான்னு குட் நைட் சொல்லுவேன். உன்னை கனவுல வந்து பார்க்கதான் நான் கண்ணை மூடுவேன். நான் 10வது மேல தாண்டல படிக்க கூட தோணல. நான் 10வது தாண்டல படிக்க கூட தோணல. ஏதோ மாறி இருக்கண்டி நீ ஒரு
நாள் பேசலன்னா என்ன ஆண்ட ஒரு நாள் பேசலன்னா கண்ணத்தோடிக்கு நீ மண்ண வாரி குத்தா நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையாலேயே நீ என்னத்தான் கொல்லுடி உயிரே என்ன நீ கொல்லுடி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கணும் அதனால பாத்தீங்கன்னா நான் 10 ட்ரெஸ் வாங்கிருக்கேன் பிங்க் கலர்ல அடி உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல துணிய போடுவேன் நீ நடந்து வந்தா வண்டிய விட்டு உன் பின்னால ஓடுவேன் உன் பேர செல்லுல பொண்டாட்டின்னு நான் சேவ் பண்ணண்டி என் போட்டாவ காட்டி மருமகனே கமாண்ட சொன்னண்டி நான் இருக்க மாட்டேன் தொந்தருவா நீ விலகி போற எந்தொழுவா நான் இருக்க மாட்டேன் தொந்தருவா நீ விலகி போற எந்தொழுவா ஜாதி மதம் பெத்தவங்க பேச்ச தூக்கி போடுடி பிரபா மனச பாருடி என் கண்ணத்தோடைக்கு நீ மண்ண வாரி குத்தா நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையாலேயே நீ என்னத்தான் கொல்லுடி உயிரே என்ன நீ கொல்லுடி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா குடிச்சா பிடிக்காதுண்ணா சிகரெட் குடிச்சாலும் பிடிக்காது அதனாலே நான் எந்த பழக்கமும் எனக்கு இல்லைண்ணா குடிச்சாலும் டம் அடிச்சாலும் உனக்கு பிடிக்காது அதனால தாண்டி நானும் அதை தொட்டது கிடையாது உன்னண்ட தாண்டி எனக்கு சத்தியமா பொய் சொல்ல தெரியாது என் பாட்ட நீயோ கேட்கும் போது என் உயிர் இருக்காது உன்னை திட்டி பாட மாட்டேன் நான் விட்டு போக மாட்டேன் திட்டி பாட மாட்டேன் நான் விட்டு போக மாட்டேன் அடி எண்ணி காட்சி ஒரு நாள் என் லவ் புரியண்டி கல்லறையில் காலு பதியண்டி என் கண்ணத்தோடிக்கு நீ மண்ணவாரி குத்தா நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையாலேயே நீ என்னத்தான் கொல்லுடி உயிரை என்ன நீ கொல்லுடி ஒரு தண்ணில விழுந்த பெப்பரானே என் கண்ணாடி நெஞ்சில கல்லுதான் விழுந்தது நீ காலில் மிதிச்சு போன இதயம் காயமாச்சிடி காதல் காணா போச்சுடி சரண்யா நியாயமே இல்லை நீ பண்ணுது சரண்யா இது சிரிச்சிட்டுலாம் சொல்ல ரியல் ஃபீலை வந்து பிரபா எனக்கு ஒரு பாடலாசிரியர் இருந்து ஒரு கானா பாட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்காக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுல குடிக்கிறதுல இன்னும் வரைக்கும் சாத்தியமாக இருக்கார் அதனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாக்கு கால் பண்ணி தயவுசெய்து பேசி விஷ் பண்ணுங்கள் வாழ்த்துங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரபா சோகத்துல பாட முழுக்கச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு ஒரு ஃபீல் சாங் பாட்டு ஒரு ஜாலியான பாட்டு ஒண்ணு விபூதி புசினு தாய்த்து கட்டின்னு சுத்துறோம் பேய பார்த்தா லபாலபான்னு கத்துறோம் பயந்தவனை பார்த்தா பேய்க்கு எனர்ஜிங்க ஆனா பேய பார்த்தா பிரபாக்கு ரொம்ப அலர்ஜிங்க விபூதி புசினு தாய்த்து கட்டின்னு சுத்துறோம் பேய பார்த்தா லபாலபான்னு கத்துறோம் பன்னெண்டு மணிக்கு டானு 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 12 மணிக்கு டானு பேய் அலற காட்டும் பேனு காப்பாத்துங்கன்னு கத்துனண்டா நைட்டு எழுந்து நானு என் ஃப்ரெண்டு போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான் அங்க காலை நீட்டி உக்கானுக்குது குடிச்சாத்தான் என் ஃப்ரெண்டு போய் பாத்ரூம் உள்ள எட்டி பார்த்தான் அங்க காலை நீட்டி உக்கானுக்குது குடிச்சாத்தான் விபூதி புசினு தாய்த்து கட்டினு சுத்துறோம் பேய பார்த்தா லபலபான்னு கத்துறோம் क्या होना तुमको क्या होना तुमको क्या होना तुमको பேய்க்கு பேய்க்கு क्या होना तुमको உன் கைத்த புச்சி அமுக்கோ கருப்பு வெளியில சேர்ந்த மாதிரி பேய்ங்கெல்லாம் இருக்கும் நைட்டு 12 மணிக்கு எங்க வீட்டுல கரண்ட் இல்ல பேய் தலையை விரிச்சு உக்காந்துக்குது இருட்டுல தாய்த்து கட்டினு சுத்துறோம்
பார்த்தா லபலபான்னு கத்துறான். ஏய் விபதி பூசினி தாய்த்து கட்டினு சுத்துறான். உங்க பேய பார்த்தா லபலபான்னு கத்துறான். பிரபா சொன்னா பயங்கரமா போயினது உன்னோட பாட்டெல்லாம். ஒரு பக்கம் சிரிக்கிறது தான் தோணல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பிரேக் போயிட்டு வந்துட்டுமா? கானா பாட்ட நிகழ்ச்சியில ஸ்மால் அடுத்த பாட்டு. இப்போ கானா பாடகர்லாம் அதிகமா வெளியே தெரியுறாங்கன்னா அது காரணம் பெப்பர் டிவி தான். ஓகே. அப்புறம் நான் எழுதி பாட்டு எழுதினதான் பிரயோஜனம். பெப்பர் டிவி கோசம் எழுதலனா அதுக்காக பெப்பர் டிவி கோசம் ஒரு பாட்டு. சரி. பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா? சிம்பிள் போட்ட ஷீல்டு வேணுமா? சிம்பிள் போட்ட ஷீல்டு வேணுமா? இல்ல நான் போட்டுக்கிற கோல்டு வேணுமா? பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா? பத்து பைசா கூட நீங்க எனக்கு கொடுக்க தேவையில்ல. திறமை இருந்தா வந்து பாடு எங்க பெப்பர் டிவில. பத்து பைசா கூட நீங்க எனக்கு கொடுக்க தேவையில்ல. திறமை இருந்தா வந்து பாடு எங்க பெப்பர் டிவில. போட்டி நாங்க போட்டுக்கிறோம் எங்களுக்குள்ள மட்டும்தான். போட்டி நாங்க போட்டுக்குவோம் எங்களுக்குள்ள மட்டும்தான். வெளியாளுங்க பேசுனாக்கா கொடுக்க மாட்டோம் விட்டுதான். பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா? சென்னையில உள்ள பூந்து எல்லாருமே கலக்குறோம். சென்னையில உள்ள பூந்து எல்லாருமே கலக்குறோம். ஊரு ஊரா பாடிக்கின்னு கனவு நாங்க வளர்க்கிறோம். பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா? சிம்பிள் வச்சா சீல்டு வேணுமா? சிம்பிள் வச்சா சீல்டு வேணுமா? சிம்பிள் வச்சா சீல்டு வேணுமா? இல்ல செட்டு கடை கோல்டு வேணுமா? பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா? அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டு ஒரு ஜாலியா எல்லாம் நிறைய யூத்தா இருக்காங்க, அவங்களுக்காக ஜாலியா பாடலாம் அப்படின்ட்டு. ஒரு சூசுரம் அருந்த காத்தாடியா அடிக்கிற காரணம் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும். நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும். ஒரு சூசுரம் அருந்த காத்தாடியா அடிக்கிற காரணம் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும். ஓட ஓட என்ன வெட்ட பொண்ணு ஏங்குது. ஓட ஓட என்ன வெட்ட பொண்ணு ஏங்குது. கொஞ்சம் தூரம் ஓடுனாலே இப்பெல்லாம் மூச்சு வாங்குது. அது ஏன்னே தெரியலங்க, ஐயோ ஒண்ணுமே புரியலங்க. ஒரு சுசுரம் இருந்த காத்தாடியா அடிக்கிற காரணம் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும். நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும். யானைக்கு பலமே இரு தந்தோ மார்லிக்கு அந்த சிவன் சொந்தம் எனக்கு உயிரே நீங்க தான். யானைக்கு பலமே இரு தந்தோ மார்லிக்கு அந்த சிவன் சொந்தம் எனக்கு உயிரே நீங்க தான். போனா பிகரு வராது பொழுது போனா கிடைக்காது யூஸ் பண்ணு சான்ஸ் தான். டகல்டி வேலை காட்டுச்சுன்னா அவளை மச்சான் போவுடு. கையும் காலுமா மாட்டுச்சுன்னா அதிகாரத்தை கையில எடு. எனக்கு எதுவும் வேணாண்டி என் ஃபேன்ஸே போதுண்டி. அடிக்கிற காரணம் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும். நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி மடியில வரணும். பிடிச்சா என்ன கன்ஃபார்ம் பண்ணு, வேணா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு காம்படிஷன் அதிகண்டி. பிடிச்சா என்ன கன்ஃபார்ம் பண்ணு, வேணா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு காம்படிஷன் அதிகண்டி. பிரதர்னு சொன்னா கட் பண்ணுவேன், அடுத்த செகண்ட்ல கொக்காவை செட் பண்ணுவேன். பிரதர்னு சொன்னா கட் பண்ணுவேன், அடுத்த செகண்ட்ல கொக்காவை செட் பண்ணுவேன். உனக்கு அங்கோ அடிக்கண்டி, மேல கீழே ஆளை பார்த்து எடைய நீயும் போடாத. கொஞ்சம் விட்டா லாரன்ஸ் மாதிரி தலையில ஏறி ஆடாத. நான் கானா சிங்கரு,
என் கூட வந்துரு ஒரு சுசுரா இருந்த காத்தாடியா அடிக்கிற காரணம் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும் நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும் ஓட ஓட என்ன வெட்ட பொண்ணு ஏங்குது அட கொஞ்சம் தூரம் ஓடினாலே இப்பெல்லாம் மூச்சு வாங்குது அது ஏன்னு தெரியலங்க ஐயோ ஒண்ணுமே புரியலங்க அது ஏன்னு தெரியலங்க ஐயோ ஒண்ணுமே புரியலங்க பிரபா சூசுரா அந்த காத்தாடி ஆமாண்ணா பாபா மந்திரம் புதுசான வார்த்தைகள் எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன பாட்டு அத்த பாட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசு பசங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்கண்ணா. பெயிண்ட் ஆமாம் பெயிண்டிங்லாம் நிறைய வேலைக்கு போகிறாங்க. அவங்களால சூழ்நிலை என்னவோ தெரியல வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்கிற பையனுக்கும் எல்லாரும் மனசுன்றது ஒன்று தான். அவனுக்கும் ஒரு லவ் வரும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த பெயிண்ட் வச்சு தான் காதலி எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு சின்ன பாட்டுனா. என்ன மேலும் கீழும் பார்க்கிறா வார்னிஷு கண்ணால நெஞ்சு சாயம் அள்ளி பூசுறா 4 இன்ச்சு பிரசால ஒயிட்டா இருப்பா லைட்டா சிரிப்பா மனச கேட்டா முறைப்பா என்ன மேலும் கீழும் பாக்குறா வருஷு கண்ணால நெஞ்சு சாயம் மல்லி பூசுறா முடிஞ்சு பிரசால அவளோட வீடு தாற்றுவில் கேணில ஜன்னலோர பார்த்தேன்டா நாயேனில அவளோட வீடு தாற்றுவில் கேணில ஜன்னலோர பார்த்தேன்டா நாயேனில வானவில்லி நேரத்தில் தான் கருப்பு இல்ல அந்த வண்ண நான் கண்ட கூந்தல சுண்ணாம்ப போல நான் கரைஞ்சேனே கண்ணால நீ பார்த்தா நான் சிரிப்பேனே தன தண்ணியா புலம்பி நான் தவிச்சேனே மேலும் கீழும் பார்க்கிறா வருஷு கண்ணால நெஞ்சு சாயம் மல்லி பூசுறா 4 இன்ச்சு பிரசால இந்த வாரம் பாடலாசிரியர் கானா பிரபா பாட்டு கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடகரை பார்ப்போம். இது பெப்பர் ஸ்டீவின் கானா.